pot to plates நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். காலையில இருந்து மத்தியானம் வரை நான் கிச்சன்ல என்னென்ன வேலைகள் செய்றேன் அப்படிங்கறத நான் இதல காமிச்சிருக்கேன். இதுதான் என்னோட கிச்சன். இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோல எல்லாம் நீங்க நான் குக் பண்றப்ப ஸ்டவ் மட்டும் பார்த்திருப்பீங்க. பாத்திரம் இருக்கும் அவ்வளவுதான். இதுதான் என்னோட கிச்சன். சோ நேத்து நைட்டே வந்து நான் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டேன். அதே மாதிரி கிச்சனையும் நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதனால இன்னைக்கு காலையில கிச்சனுக்குள்ள வரும்போதே ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி பண்ணலாம்னு இருக்கேன். இது நேத்து அரைச்சு வச்ச மாவு நல்லா புளிச்சு ரெடியா இருக்கு. இட்லிக்கு சிறுபருப்பு போட்டு சிம்பிளா சாம்பார் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே காலையில ஒரு 6 மணிக்கு அலாரம் வச்சிட்டு அந்த 6:30க்குள்ள எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணேனா ரொம்ப பரபரப்பா இல்லாம அப்படியே ரிலாக்ஸா வேலையை பார்த்துட்டு குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். சோ இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நான் டீ அடுப்புல வச்சிருக்கேன். இந்த டீ ரெடியாற கேப்ல நேத்து நைட் கழுவி வச்ச பாத்திரத்தை அது இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சிட்டேன். அடுத்து சாம்பாருக்காக பருப்பும் வேக போட்டுட்டேன். நான் எப்பவுமே முன்னால இருக்கிற இந்த ரெண்டு அடுப்புல சமைக்க மாட்டேன். பின்னால இருக்கிற அடுப்புல தான் சமைப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனா இந்த அடுப்பு நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சூடாவே இருக்கும். என் பையனுக்கு இது 8 தூரத்துல இருக்கு. அதனால எந்த நேரத்துலயும் அவன் தெரியாதனமா வந்து கை வைக்கலாம். அதனால அதுல சமைக்கவும் மாட்டேன். எந்த பொருளையும் வைக்கவும் மாட்டேன். சோ உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப சூடான பொருள், ரொம்ப ஷார்ப்பான பொருள், அதே மாதிரி ரொம்ப வெயிட்டா இருக்கிற பொருள் இது எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிற மாதிரி அவங்க கை கெட்டின தூரத்துல வைக்காதீங்க. டீ ரெடி ஆயிருச்சு. டீயை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே என்னோட பையனும் பொண்ணும் வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கும் நான் வந்து பாலை காய்ச்சி கொடுத்துட்டேன். இங்க தான் நான் உட்கார்ந்து டீ குடிப்பேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன். டீ குடிச்சு முடிச்சிட்டு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டிட்டேன். இன்னைக்கு நான் சிம்பிளா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டு சாம்பார் வைக்க போறேன். இப்போ மத்தியானம் நான் ரைஸுக்கும் சேர்த்து சாம்பார் வைக்கிறேன் அப்படினா காயெல்லாம் போட்டு சாம்பார் வைப்பேன். இன்னைக்கு மத்தியானம் கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க. அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்க போறேன். அதனால இன்னைக்கு இட்லிக்கு மட்டும் நான் சிம்பிளா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். சாம்பாருக்கான மசாலா எல்லாம் போட்டு குக்கரை மூடி விசில் வச்சிட்டேன். சின்ன அடுப்புக்கு சாம்பாரை மாத்திட்டு பெரிய அடுப்புல இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி ஊத்தி வச்சிட்டேன். இட்லி வெந்ததும் எடுத்து வச்சிட்டு சாம்பாரையும் தாளிச்சிட்டேன். என் பையனுக்கு மட்டும் மினி இட்லி பண்ணி கொடுக்கலான்ட்டு மினி இட்லி பிளேட்ல மாவு ஊத்தி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அவனுக்கு 2.5 வயசு ஆகுது. இந்த மாதிரி மினி இட்லியா பண்ணி கொடுத்தா அவனே வந்து கையால எடுத்து ஈஸியா சாப்பிடுறான். எனக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. உங்க வீட்லயே வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல வைக்கிறதுக்காக சப்பாத்தி பண்ண போறேன். இன்னைக்கு சாக்லேட் ஸ்ப்ரெட் போட்டு தடவி ரோல் பண்ணி வைக்கலாம் அப்படினு இருக்கேன். நான் சப்பாத்திக்கான மாவை நேத்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து நீங்க முந்தின நாளே முடிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இப்போ சப்பாத்தி ரெடியானதும் லைட்டா பட்டர் 2 பக்கமும் போட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டு அது மேல சாக்லேட் ஸ்ப்ரெட் தடவிட்டு ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிட்டேன். கூடவே ஒரு 2 ஸ்ட்ராபெரியும் ஒரு சீஸும் வச்சிருக்கேன். ஸ்நாக் டைம்ல சாப்பிடுறதுக்காக ஒரு பனானாவும் ஆரஞ்சும் வச்சு லஞ்ச் பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு பையனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 11 மணிக்கா வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்தேன். ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும்போது கேமராவோட பேட்டரி லோ ஆயிட்டு ஸோ சார்ஜர்ல போட்டுட்டு அந்த கேப்ல ஹைதராபாதி தம் பிரியாணி பண்ணுறதுக்காக சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு ஊற வச்சிட்டேன். சிக்கன் 65க்கான மசாலாவும் போட்டு ஊற வச்சிட்டேன். அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, புதினா எல்லாமே உருவி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி அரிசியும் பாஸ்மதி அரிசியும் ஊற போட்டுட்டேன்.
ஏற்கனவே நான் சிக்கன் 65க்கான வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாதி ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி, பலாக்காய் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இன்றைக்கி வந்து பாயசம் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் வேக போட்டிருக்கேன். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுட்டேன். இப்போது பிரியாணிக்கான வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா, ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுட்டேன். இது கொஞ்சம் பெரிய பாத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேமராவில் தெரியாது. இப்போ வெங்காயமும் நான் போட்டுட்டேன். பொதுவாக நான் வெங்காயம்லாம் போட்டுட்டு அது வதங்கிக்கிட்டு இருக்கும்ல, அந்த கேப்பில் தான் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இப்போது பாயசத்துக்கு தேவையான பாலையும் ஊற்றியாச்சு. ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணிக்கு வெங்காயம் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். ஸோ இது இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு. அதை மட்டும் கழுவி வச்சிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சிடலான் இருக்கேன். அப்பப்போ நம்ம பாத்திரம் சேர கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சிட்டோன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி இலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு நான் வதக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா கிளறிட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் அரிசியும் போட்டுட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டேன். கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் அது உள்ளே போட்டிருக்கேன். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ அரிசி வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததும் வடித்து எடுத்துட்டு ரெடியான சிக்கனோட போட்டு தம் போட்டுக்க போகிறேன். அரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சமாக புதினா, மல்லி இலை போட்டுட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சமாக ஒரு கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் தூவி விட்டுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிட்டு இதோட மூடியையும் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே இதை வேக விட்டுட்டேன். இந்த கேப்பில் பாயசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து பாயசத்தில் போட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை திரும்ப ஒரு தடவை கிளறிட்டு அப்படியே மூடி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவேன். ரைஸ் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் 65ஐயும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே மீதி கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு, அதையும் கழுவிட்டேன். கழுவிட்டு கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு வீட்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரை நான் கிச்சனில் செஞ்ச வேலைகள். புதுசாக இந்த vlog ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.